வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு. விவசாயிக்கு ஒரு மகன் இருந்தானா, அவன் பேரு மாடசாமி. இந்த மாடசாமி அறிவில்லாதவனாவே இருந்தானா, அது விவசாயிக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சாம். என்னடா நம்ம மகன் இப்படி அறிவில்லாம இருக்கிறானே, நம்ம காலத்துக்கு அப்புறம் அவனுடைய நிலைமை என்னன்னு சொல்லிட்டு, இவனை எப்படியாவது திருத்தணும். சின்ன சின்ன வேலைகள் குடுத்து, இவன அறிவாளியா ஆக்கணும் அப்படின்னு நெனச்சாருங்களாம். மகன கூப்பிட்டாருங்களாம். மகன் வந்தானா, மகன்கிட்ட சொன்னானா, "டேய் ஏரி கரையில போய் ஒரு 4 சின்ன மீனு" எத்தன மீனு? 4 சின்ன மீனு பிடிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாருங்களாம். இதுக்கு இந்த மகன் என்ன நினைச்சான்னா, 4 சின்ன மீன் தானே அப்பா பிடிக்க சொன்னாரு. நான் 40 மீனோட வரேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூடைய எடுத்துக்கிட்டு ஏரிக்கரைக்கு போனானாம். அங்க போய் பார்த்தா ஏரி ரொம்ப பெருசா இருந்துச்சுங்களாம். இந்த மகனுக்கு என்ன பண்றதுன்னே புரியலையாம். இவ்ளோ பெரிய ஏரியில நம்ம எப்படி மீன் பிடிப்போம்? அப்படின்னு யோசனை பண்ணானாம். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாடசாமி கூட நெறைய மீனோட அவங்க அப்பா போய் பார்த்தானாம். இத பார்த்து அவங்க அப்பாக்கு அவ்ளோ சந்தோஷமா, "எப்படிடா இவ்ளோ மீன் பிடிச்ச? நான் 4 சின்ன மீனு தானடா கேட்டேன். என்னடா பண்ணேன்னு?" ஆச்சரியமா பையன்கிட்ட கேட்டாருங்களாம். அதுக்கு மாடசாமி சொன்னானா, "ஒண்ணும் பெருசா செய்யலப்பா. இந்த ஏரியோட 4 பக்கத்த உடைச்சு விட்டுட்டேன். இந்த ஏரியில இருக்கிற தண்ணி 4 பக்கமும் போனவுனே ரொம்ப சுலபமா இருந்துச்சுப்பா. அந்த மீன்கள அள்ளி கூடையில போட்டுட்டு வரதுக்கு. உனக்கு சந்தோஷமா?" அப்படின்னு கேட்டானாம். இந்த பையன் இப்படி சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சுங்களாம். உடனே இந்த பையன் கதவு தொறந்த உடனே ஊர் ஜனங்கள்லாம் ஆக்ரோஷமா நின்னுட்டு இருந்தாங்களாம். இத பார்த்த அந்த விவசாயி தான் தோள்ல இருக்கிற துண்ட தலையில போட்டுக்கிட்டாருங்களாம். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.